அசைவில்லாத நிலை இருக்குது, உற்சாகம் இருக்குது, போதை நிலை இருக்குது. சோமேஸ்வரன் இல்லை, சோம்நாத் சிவனோட அந்த பரிமாணத்தை குறிக்கிறாரு. குடிக்கிறத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா போதை பாட்டிலுக்குள்ளே இருந்து வருதுன்னு. இந்த பூமியிலே ரொம்ப சிறந்த நுட்பமான கெமிக்கல் ஃபேக்ட்ரி இதோ இங்கே இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து ரசாயனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை செயலிழக்க வைக்கும். நீங்கள் சரியான ரசாயனத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். இதை தான் சோமா குறிக்குது. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது நம்ம பாக்கியம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கிற உறவு ஒவ்வொரு வருஷமும் மீண்டும் ஒரு வித்தியாசமான விதத்தில் புதுப்பிக்கப்படுது. இந்த மகர சங்கராந்தி நன்னாளில் நாம் இங்கே சோம்நாத் கோவிலில் இருக்கிறது நம்ம பாக்கியம். இன்னைக்கு இங்கே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதில் பேசுறதுக்கு இதுக்கு நிறைய அம்சங்கள் இருக்கு. ஆனால் அவர் ஆதியோகியை பற்றி பேசிட்டு இருந்தார். நான் இந்த முகத்தை உருவாக்கணும்னு நினச்சப்போ இன்னைக்கு இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய முகமாக அறியப்படுது. கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய முகமாக இருக்குது. இந்த முகத்தை உருவாக்க நினச்சப்போ நாங்கள் பல மாதிரிகளை செஞ்சோம், உருவாக்கினோம். இந்த முகத்தை வடிவமைக்கிறதுல நானே நேரடியாக ஈடுபட்டேன். இந்த முகத்தை வடிவமைக்கிறதுக்கு 2.5 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. என் மனசில் ஒரு விஷயம் இருந்தது. அதை ஒரு உயிர் உள்ள உருவமாக கொண்டு வர்றதுக்கு கொஞ்ச காலம் எடுத்துச்சு. நான் விரும்பினது என்னன்னா அசைவில்லாத நிலை, உற்சாகம், போதை நிலை. நான் விரும்பினது இதெல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு முகம். அசைவில்லாத நிலை எதுக்குன்னா இந்த நிலை தான் படைப்புகளோட மூலத்தின் இயல்பு. சிவாங்கிறதோட அர்த்தம் அதுதான், அசைவில்லாத நிலை. உற்சாகம் எதுக்காகன்னா அதுதான் உயிரோட இயல்பு. போதை போதை இல்லைன்னா இது மதுவிலக்குள்ள மாநிலம்னு எனக்கு தெரியும். நான் மது குடிக்கிறத பற்றி பேசலை, நான் உணர்வு ரீதியான போதையை பற்றி பேசுகிறேன். அந்த ஒரு போதை இல்லைன்னா ஒரு மனுஷனால் எதையும் சோர்வு இல்லாமல் தொடர்ந்து செய்ய முடியாது. கொஞ்சமாவது போதையில் இருக்கணும். உங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சமாவது போதையில் இருக்கணும். போதைங்கிற வார்த்தையை மக்கள் பாட்டில் கூட சம்மந்தப்படுத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது ஒரு நிஜம். இந்த பூமியிலேயே ரொம்ப சிறந்த அதிநவீன ரசாயன தொழிற்சாலை நமக்குள்ளே இருக்குங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் ஒரு நல்ல மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களை எப்பவும் பேரின்பத்திலையும் பரவசத்திலையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரியை நீங்கள் உருவாக்குவீங்க. அதுவே நீங்கள் ஒரு மோசமான மேனேஜராக இருந்தால் நீங்கள் பதட்டத்தை உருவாக்குவீங்க, துன்பத்தை உருவாக்குவீங்க, பயத்தை உருவாக்குவீங்க. யோகால சோமசூத்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ரசாயனங்களை பயன்படுத்தாமல் இந்த உடல் அமைப்பை சரியாக மேனேஜ் பண்ணுறது மூலமாக எப்போவுமே ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் ஒரு விதமான உள் போதையில் எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றினது. அதனால் சோமேஸ்வரர் இல்லை சோம்நாத்னு சொல்கிறது சிவனோட அந்த பரிமாணத்தை குறிக்குது. அந்த நிலையில் மனிதர்கள் அவரை பார்த்து அவர் எதையோ குடிச்சிக்கிறாருன்னு நினச்சாங்க. இல்லை, அவர் இந்த கெமிக்கல் பிளான்ட்டை ரொம்ப அருமையாக மேனேஜ் பண்ணார். யோகான்னா இதுதான் அர்த்தம். இதுக்காக தான் ஒரே முகத்தில் இந்த 3 பரிமாணங்களும் வெளிப்படணும்னு விரும்பினோம். நீங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து சொல்லுங்கள். அந்த 3 பரிமாணங்களையும் அது பிரதிபலிக்குதா? அதில் அசைவில்லாத நிலை இருக்குது, பரவசம் இருக்குது, போதை நிலையும் இருக்குது. வாழ்க்கையோட நிறைய பரிமாணங்களை பிரதிபலிக்கிறது தான் இதோட நோக்கம். நாம் இங்கே அறநெறிகளை பற்றியோ மதிப்பீடுகள் இல்லை ஒழுக்க நெறிகளை பற்றியோ பேசலை. இந்த உயிரை அதோட உச்சநிலையில் இயங்க வைக்கிற பல பரிமாணங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம வாழ்க்கையில் கூட
கேள்வி இதுதான். ஒரு தனி மனிதனா இந்த உலகத்தில் உங்களால் செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் செய்கிறீங்களா? உங்கள் மனசுக்கு உண்மையிலேயே எது மேலே அக்கறை இருக்கோ அதை உருவாக்குறதுக்காக இந்த வாழ்க்கையை உங்களால் செலவிட முடியுமா? இல்லை செய்யாமல் அப்படியே விட்டுடுவீங்களா? துன்பம் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருந்தால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. எனக்கு என்ன ஆகுமோங்கிற இந்த ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா உங்களால் உண்மையிலேயே செய்ய முடிஞ்சதை கூட செய்ய மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியாததை செய்யலைன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மால் செய்ய முடிஞ்சதை நாம் செய்யலைன்னா நாம் ஒரு பேரழிவு தான். இதுதான் துன்பத்தை பற்றின பயம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். என்னோட வாழ்க்கையில் என்ன சுற்றி என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளே வர்ற வரைக்கும் உங்களால் உங்கள் வாழ்க்கையை முழு வீச்சில் வாழ முடியாது. சோமசூத்திரம்னு நாம் சொல்கிறது இதைத்தான். உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் போதையில் இருக்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக செயல் செய்யும்போது பல விஷயங்கள் தவறாக போகலாம். நீங்கள் எவ்வளோ அதிகமாக செயல் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு விஷயங்கள் தவறாக போகும், தெரியுமா? ஆனால் என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற உறுதி இருந்தால் அப்புறம் நீங்கள் முழு வீச்சில் நடப்பீங்க. நீங்கள் யாருங்கிற முழு திறனையும் ஆராய்ஞ்சு பார்ப்பீங்க. துன்பம் வந்துடுமோங்கிற பயம் இருந்துச்சுன்னா அப்போது ஒவ்வொரு அடியும் அரை குறையாக தான் எடுத்து வைப்பீங்க. அதனால் சோமேஸ்வரர் இல்லை சோம்நாத் அப்படின்னா இதான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருக்கிற விஷயங்களை செய்கிறதுலேருந்து உங்களை எதாலையும் தடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் போதையில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போதை நிலை தேவைப்படுது. ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து ரசாயனங்களை உள்ளே போட்டிங்கன்னா அது உங்களை செயலிழக்க செஞ்சுடும். அதுவே நீங்களே உங்களுக்குள்ள சரியான ரசாயனத்தை உருவாக்கினா அது ரொம்ப பெரிய ஆற்றல் தர்ற செயலாக இருக்கும். இதைத்தான் சிவனின் அம்சம் குறிக்குது. இதுதான் சோமா அப்படிங்கிறதோட அம்சம். இந்த மகர சங்கராந்தியில் நாம் சோம்நாத்தில் இருக்கிறோம். இது சூரியனுக்குரிய நாள். ஆனால் சந்திரனை பிரதிபலிக்கிற ஒரு பரிமாணத்தோடு இங்கே இருக்கும். இது ரொம்ப அற்புதமானது. ஏன்னா இந்த 2 பரிமாணங்கள் இல்லாமல் நாம் பிறந்திருக்க மாட்டோம். நம்மால் இங்கே இருந்திருக்கவும் முடியாது. நாம் எல்லாருமே சூரிய சக்தியால் தான் எங்கிட்ட இருக்கோம். ஆமாவா இல்லையா? இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரும் சூரியனோட சக்தியால் தான் இயங்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் பலவிதமான வழிமுறைகளை உருவாக்கினோம். அதாவது இந்த இயற்கையோட சுழற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி சீரமைச்சுக்குதுன்னு. அப்போ தான் நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். நாம் ஏதோ ஒரு அரைகுறை உயிராக இல்லாமல் ஒரு முழுமையான உயிராக வாழ முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டதால தான் இயற்கையோட சுழற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அமைச்சிக்க பல வழிமுறைகளை நாம் உருவாக்கினோம். உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அங்கே எல்லாமே சரியாக இருக்கும்னு சத்தியம் பண்ணுற மண் இல்லை இது. இந்த மண்ணில் நாம் என்ன சொன்னோன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கர்மா. நீங்கள் அதை எப்படி உருவாக்குறீங்களோ அப்படி தான் அது அமையும். ஆனால் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் தேவை. யாராலையும் தடுக்க முடியாத ஒரு உற்சாகம், யாராலையும் கலைக்க முடியாத அசைவில்லாத தன்மை, எதை பற்றியும் கவலைப்படாத போதையில் இருக்கிறது மாதிரியான நிலை உங்கள் வாழ்க்கை அனுபவம் வெளி சூழ்நிலைகளால் இல்லாமல் உள்ளேருந்து தீர்மானிக்கப்படுறதுனால உங்களை சுற்றி நடக்கிறது உங்களை திசை திருப்பாது. அதனால் உங்கள் இலக்கை விட்டு திசை மாற மாட்டீங்க. இதுதான் சோம்நாத் பிரதிபலிக்கிற அம்சம். இந்த சங்கராந்தி நன்னாளில் நாம் இங்கே இருக்கிறது நம்மோட பாக்கியம். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.